திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகம் சார்பில் ஒரு நூற்றாண்டு தலைவனுக்கு 100 கூட்டங்கள் எனும் வரிசையில் முத்தமிழறிஞர் கலைஞர் குறித்த இலக்கிய கூட்டங்களும் மாணவர்களுக்கான போட்டிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் 23வது கூட்டம் அருங்காட்சியக அரங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னேச்செழியன் தமிழ்தாய் வாழ்த்து பாடினார். அருங்காட்சியக காப்பாட்சியாளர் சிவசத்தியவள்ளி தலைமை உரையாற்றினார். மைய நூலக வாசகர் வட்ட துணைத் தலைவர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்று பேசினார். தமிழ்நதி தாமிரபரணி தலைவர் பிரிட்டோ அலெக்சாண்டர் தொடக்க உரையாற்றினார். தொடர்ந்து கலைஞர் எனும் போராளி எனும் தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கத்திற்கு கவிஞரும் கலைப்பதிப்பகத்தின் ஆசிரியருமான பாப்பாக்குடி இரா செல்வமணி தலைமை தாங்கி கலைஞரின் போராட்ட வரலாறுகளை எடுத்துரைத்தார். எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராசு சமூக நீதியில் எனும் தலைப்பிலும் சமூக நீதியில் எனும் தலைப்பிலும் கல்லிடைக்குறிச்சி திருவருள் லத்தீப் மொழி உணர்வில் எனும் தலைப்பிலும் தென்காசி ஜேபி கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் ராஜம்ஜான் சட்டமன்றத்தில் எனும் தலைப்பிலும் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரம் வை கோபாலகிருஷ்ணன் பகுத்தறிவு மேம்பாட்டில் எனும் தலைப்பிலும் உரையாற்றினார்கள். விழா நிறைவில் கவிஞர் முத்துசாமி நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் குழு உறுப்பினர்கள் தமிழ்ச்செம்மல் பாமணி, கவிஞர்கள் ஜெயபாலன், சக்தி வேலாயுதம், நிழல் இலக்கிய தளம் பிரபு, தச்சைமணி, நல்லுலகர் முத்துகிருஷ்ணன், எழுத்தாளர் வள்ளி சேர்மலிங்கம், புகைப்பட கலைஞர் துரைராஜ், மீனாட்சிபுரம் கிளை நூலகர் அகிலன் முத்துக்குமார், ரம்யா, மேனாள் உதவி ஆட்சியர் தியாகராசன் மற்றும் கவிஞர் மூர்த்தி, முரசொலி முருகன், ஜார்ஜ், ஜவஹர் துரை, மருத்துவக் கல்லூரி மாணிக்க வாசகம், இருளப்பன், கோபாலகிருஷ்ணன், முத்தவல்லி லட்சுமணன், வணிக வரித்துறை மணிகண்டன், வண்ணார்பேட்டை ஜெயராஜ், வீரை மைதீன், பள்ளி தாளாளர் ரவிச்சந்திரன், காவல் உதவி ஆய்வாளர் மாடசாமி, பட்டிமன்ற நடுவர் புத்தனேரி செல்லப்பா, மேகலிங்கம், கவிஞர் கோதைமாறன், காந்திமதி வேலன், கதிர் டிவி முத்தமிழ் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருவருக்கு கலைஞரின் கட்டுரை நூல் பரிசளிக்கப்பட்டது. 1982 வருஷம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 8 நாள் மதுரையிலிருந்து திருச்செந்தூருக்கு நடைபயணமாக வந்தார். அப்போ தான் அதோட காட்சிகளை நீங்கள் இன்னமும் உயிரோட்டமாக பார்க்கணும்னா தூக்கு மேடை அப்படிங்கிற திரைப்படத்தில் இன்றவளுக்கு அடுத்த காட்சி அதெல்லாம் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஓடும். நீதி கேட்டு நெடுமையான காட்சி 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஓடும். அதுக்காகவே அந்த படத்துக்கு போனோம். சந்திரசேகர் வாகை சந்திரசேகர் நடித்த படம். அந்த போராட்ட களம் காலையில் குப்பலமானா இருந்தது. எம்ஜிஆரே நலம் விசாரிக்கிற அளவுக்கு இருந்தது. அவரே நலம் விசாரித்து நீங்கள் ஓய்வெடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது. அது சம்மந்தமாக சட்டசபையில் நடைபெற்ற நகைச்சுவையெல்லாம் கடந்த கூட்டங்களில் சொன்னாங்க. வேண்டாம் காணாமல் போச்சுன்னு நினச்சோம். முருகனே காணலையா அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த எல்லாரும் நெல்லைக்கு மட்டும் வருடத்துக்கு 5 தமிழ் சொல்லுவோம். எங்கள் அத்தனை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரே நகரம் தான் அந்த நெல்லை. எல்லாம் பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. இப்போ இங்கே இருக்கிற நகரம் தான் அவர்களுக்கும் தமிழ் சூழல் இல்லையா, நான் ஒரு தமிழ் சூழல். எங்கள் 2 பேரும் கொடுத்தா போதுமா? அங்கே இருக்கிற எல்லாரையும் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே கொடுக்கணும். அதுவும் நெல்லைக்கு ஒரு வருடத்துக்கு 5 கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த இடத்த போகிற அந்த காலத்துக்குள்ள அந்த அளவுக்கு செம்மலில் இருக்கக்கூடிய இந்த நகரத்துக்கு மீண்டும் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.